அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபரை மனதில் நினைத்து கொண்டே இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், அவர்கள் மின்னல் வேகத்தில் உங்களை தொடர்பு கொள்வார். இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மிகவும் எளிமையான ஒரு சுவிட்ச் வேர்டை பற்றி தான் நாம் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் அவர்களாகவே உங்களை தொடர்பு கொள்வார். அதாவது வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா இல்லை டைரக்டாக அப்படின்னு ஏதாவது ஒரு வழியில் அவர்களாகவே உங்களை தொடர்பு கொள்வார். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித பூஜைகளோ மந்திரங்களோ கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அனைத்து உறவுகளும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினால் இந்த முறை உங்களுக்கு பலனளிக்காது. அதனால் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ அவங்களுக்கு இருந்திருக்கணும். உங்கள் பேரை சொன்னால் உங்களை தெரிகிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது இருந்த அப்படிப்பட்ட நபர்களை மட்டும்தான் இந்த மெத்தடு யூஸ் ஆகும். இந்த முறையை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுனாலும் பயன்படுத்தலாங்க. எந்த டைத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர், நீங்கள் யாரை நினைத்து யாருக்காக செய்ய நினைக்கிறீர்களோ அந்த நபர் ஃப்ரீயாக இருக்கிற அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் இது இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும். அப்படி இயலாதவர்கள் நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னுக்கூட்டி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலை 4 முதல் 6 மணி இருக்கிற அந்த டயத்துலையும் பண்ணலாம். எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டயத்தில் பண்ணலாம். இதை விட இம்பார்ட்டண்டான மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமாக பார்த்து செஞ்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மெத்தடை நீங்கள் செய்யும்போது யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க மீது கோபம், வெறுப்பு, ஏக்கம் இது போன்ற நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அதற்கு மாறாக அவங்க மேலே நீங்கள் எப்போ அவங்க கூட சந்தோஷமாக இருந்த அந்த ஹாப்பியான தருணத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணுங்கள். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அப்படி தேர்வு பண்ண பிறகு நீங்கள் ஒரு 2 நிமிடம் உங்கள் மூச்சு காற்றை நன்றாக கவனிங்க. அப்படி கவனித்ததுக்கு பிறகு நீங்கள் யாருக்காக செய்ய நினைக்கிறீங்களோ அந்த நபரின் முகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த முகம் உங்களுக்கு தெளிவாக கற்பனையில் இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், அவங்களோட புகைப்படத்தை அதாவது ஃபோட்டோவை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனதில் அந்த ஃபோட்டோ பதிய ஆரம்பிக்கும். அவங்களுடைய முகம் தெளிவாக பதிய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் கண்ணை மூடி கற்பனை பண்ணும்போது அந்த முகம் உங்களுக்கு தெளிவாக தோன்றும். ஸோ அப்படி அவங்களோட முகத்தை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு அவர்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை நினச்சி பார்க்கணும். இப்போ அவங்க உங்கள்கிட்ட எப்படி ஃபோனில் பேசணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணணும். ரெகுலராக அவங்க உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க, அவங்க பேசுனா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அதே உணர்வுபூர்வமான மனநிலையோடு அவங்கள நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களது சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸிலோ அல்லது நேரடியாக தொலைபேசியிலோ கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிறீங்க. நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதோடு நிற்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும்.
இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, காதலர்கள் வசியமை, கணவன் மனைவி வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள், வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், கந்திஷ்டி கோளாறு, ஏவல் பில்லி சூனியம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் தீர்வு கண்டு தரப்படும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். சரி, வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் விரும்பும் அந்த நபரை மனதில் நினைத்து கொண்டு அவங்க உங்ககிட்ட பேசுனா எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாகவும் சந்தோஷமான மனநிலையிலும் இருப்பீங்களோ அதே மனநிலையோட இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். மை நேம் பிரிங் ஆன் மீ. மை நேம் பிரிங் ஆன் மீ. இந்த நேம்னு இருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை சொல்லணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ராணி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, மை ராணி பிரிங் ஆன் மீ. மை ராணி பிரிங் ஆன் மீ அப்படிங்கிறத அவங்களோட பேரை சேர்த்து நீங்கள் சொல்லணும். இதை எத்தனை தடவை சொல்லணும் அப்படிங்கிற கவுண்டிங் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு 10 நிமிடம் உங்களால் எந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வு பூர்வமான மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் சொல்லணும். உங்கள் இந்த 10 நிமிஷத்தில் உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாங்க. அதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாகலாம் சொல்லாதீங்க. மனப்பூர்வமாக மகிழ்ச்சியான மனநிலையோட ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் இதை சொன்னாலே போதும். அவ்வளவு தாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.